Hi all, welcome back to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்படி டபுள் கேக்ஸை ஸ்லைஸ் பண்ணுறது. டபுள் கேக்ஸ்னால் என்னென்னா, சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குவான்டிட்டி பத்தலை அப்படிங்கும்போது நம்ம 2 கேக் பேக் பண்ணி அதை ஒன்றா அசம்பிள் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த மாதிரி டபுள் கேக் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஒரு செரேட்டட் நைஃப். இதுக்கு பேர் வந்து கேக் நைஃப்னு நீங்கள் போட்டிங்கன்னா, ப்ரெட் நைஃப்னு போட்டிங்கன்னா வரும். இது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் உங்களுக்கு வந்து ப்ரெட்ஸ் ஆகட்டும் கேக்ஸ் ஆகட்டும் சூப்பராக கட் ஆகும். ஸோ இப்போ உங்களுக்கு 2 கேக் இப்போ நீங்கள் கட் பண்ணணும், 2 ஒரே அளவில் நமக்கு வேணும் அப்படின்னா, இப்போ 2 ஸ்லைஸை நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை வந்து ஒரே அளவில் வேணுங்கும் போது இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு ஒர்க் சர்ஃபேஸில் 2யும் வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அப்போ தான் வந்து கரெக்டான அளவில் வந்து நம்மளால் கட் பண்ண முடியும். அதாவது இப்போது பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ 2யும் நான் பக்கத்தில் வச்சுட்டு மேலே இருக்கிற அந்த டாப் போர்ஷனை வந்து எப்போவுமே கட் பண்ணிடணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் மாதிரி நம்ம கிடைக்கும். ரொம்பவும் வேஸ்ட் பண்ண வேணாம், ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜபிளாக நம்ம கட் பண்ணிவிட்டு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேக் அரேஞ்ச் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த கேக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா, 2ஆக நான் வந்து கட் பண்ண போகிறேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக 3ஆக கட் பண்ணுவாங்க. ஸோ 3ஆக ஸ்லைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ராஸ்டிங் பண்ணுவோம். பட் இப்போ இந்த கேக்கோட ரிக்குவயர்மெண்ட் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் ப்ராடான கேக்காக வேணும், பட் கம்மி கேஜிஸில் வேணுங்கிறதுனால நான் இது பண்ணேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது 2ஆக நம்ம ஸ்லைஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இப்போ செகண்டாக கட் பண்ணும்போது இப்போ ஒரு கேக்கு கூட பக்கத்துலேயும் இன்னொரு கேக் இருக்கணும். அது ரொம்பவே முக்கியம். அப்போ தான் வந்து கரெக்டான அளவில் பண்ண முடியும். நம்ம தனித்தனியாக பண்ணால் அது வேறு ஹைட்டும் இது வேறு ஹைட்டும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 2ம் பக்கத்தில் வச்சுருக்கேன். பக்கத்தில் வச்சுட்டு உங்களுக்கு அது கூடவே சேர்ந்து அந்த கேக்கையும் வெட்டணும். செகண்ட் கேக்கையுமே வந்து ஃபஸ்ட் கேக்கு கூடயே வந்து நம்ம அதே பொசிஷனில் போகும்போது தான் உங்களுக்கு 2ம் ஒரே அளவுக்கு ஈக்குவலாக கிடைக்கும். அதை தான் வந்து நீங்கள் பின்னாடி வந்து நம்ம கரெக்டாக வச்சு நாம் வந்து ஒர்க் பண்ண முடியும். ஸோ அதுக்கோசரம் தான் நான் இது சொல்கிறேன். ஸோ எப்போவுமே நீங்கள் 3 கேக்கு 4 கேக்குன்னு பண்ணாலும் ஸோ க்ளோஸ் பையாக வச்சுட்டு ஒட்டுக்காக கட் பண்ணிடுங்க. ஸோ கட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் கதாவை கிடைக்கும். ஸோ இந்த கேக்கு தான் வந்து நான் வந்து செஞ்சது. ஸோ இந்த கேக் எப்படி பண்ணாங்கிறது நான் தனியாக இன்னொரு வீடியோவை போடுறேன். ஸோ அதுக்கு முன்னாடி என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய கேக்ஸ் எல்லாம் அப்டேட்ஸ் அப்பப்போ வந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய பேக்கிங் வீடியோஸ் வந்துகிட்டே இருக்குது. ஸோ மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. கோயம்புத்தூர்ல இருந்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு தடவை ஆர்டர் பண்ணுங்கள். தேங்க்யூ.